नमस्ते। मैं बहुत अच्छी हूँ। आप कैसे हैं? आप भी अच्छे हैं ना? आइए, अब हम राष्ट्रभाषा में पाठ पाठ में स्वर्ग की खोज देखेंगे வாங்க. இன்னைக்கு நாம் ராஷ்டிரபாஷாவில் லெசன் பார்க்க போகிறோம். அதில் ஸ்வர்க கி கோஜ், ஸ்வர்கத்தை தேடி அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரி பார்க்கலாம். दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था. தக்ஷின் பாரத் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகரன்ற ஒரு பேரரசு இருந்தது, பெரிய பேரரசு. அது வந்து சக்திசாலி ராஜ்யம். उस राज्य के तेनाली गांव में राम नाम का एक व्यक्ति रहता था. तेनालीன்ற ஊரில் பார்த்திங்கன்னா ராம் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தார். वहाँ के लोग उसे तेनालीराम कहते थे. அங்கே இருக்க மக்கள்லாம் அவரை தெனாலிராம் சொல்லுவாங்க. रोजगार की तलाश में वह राजधानी विजयनगर गया. ரோஜ்காஜ்னா வேலை தேடி என்ன பண்ணுறாரு? தலாஷ்னா தேடுறது. அவர் விஜயநகரத்துக்கு போகிறாரு. தெனாலிராம் को मुलाकात विजयनगर के उदार विद्या प्रेमी और कला प्रिय ராஜா கிருஷ்ணதேவராய் சே ஹுவா. அந்த ராஜா இருக்கார்ல கிருஷ்ணதேவராய், அவர் வந்து ஒரு கலை பிரியர், கல்வியிலெல்லாம் கூட அவருக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. तेनालीराम की बातों से प्रभावित होकर राजा ने उसे तुरंत नौकरी दी. அப்போது அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிரபாவித்னா ஒரு ஈர்ப்பு. அவருக்கு வந்து என்னாச்சு, ரொம்ப பிடிச்சி போய்டும். அவருக்கு வேலை கொடுத்துட்டாரு. धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण दरबारी बन गया. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, அவர் தர்பாரில் அவரும் வந்து ஒருத்தராக மாறிட்டார், ஒரு முக்கியமான ஒருத்தராக மாறிட்டார். महाराजा कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने की इच्छा உற்பத்தி हुई. அவர் ராஜா வந்து சின்ன வயசுலாம் ஸ்வர்கம்னு சொல்லி கதை கேட்டிருக்காராம். அதனால் அந்த ஸ்வர்க்கம் எங்கே இருக்குது, அதை பார்க்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரே ஆசையாக இருந்தது. अपने मित्रों से उसकी राह पूछी. அதுக்குண்டான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதுக்குண்டான என்ன வழி அப்படின்றத கேட்குறாரு. சபா கே சாரே मंत्रीगण सिर खुजाते बैठे थे. அதாவது வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அதனால் அப்படியே தலை தொங்க போட்டுக்கிறாங்க. தெனாலிராம் ने उसका पता बताने का वादा किया. அப்போ தெனாலிராம் என்ன பண்ணுறாரு, சரி நான் இதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தெனாலிராம் ने उक्त काम के लिए 10,000 सोने के सिक्के और 2 माह का சமய பி மாங்கா. அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் இது என்னது ஸ்வர்க்கத்தை காட்டுவேன், அதுக்கு 10,000 சோனே 10,000 கோல்டு காயின் கேட்குறாரு. ஒரு 2 மாதம் அதுக்கு ஒரு அவகாசமும் கேட்குறாரு. ஓகேவா? மகாராஜ் இஸ் பர் ராஜி ஹோ கய. அவர் ஓகே சொல்லிட்டார் மகாராஜ். पर यह शर्त रखी कि स्वर्ग का पता नहीं बताने पर उनको दंड दिया जाएगा. ஆனால் ஷர்த் என்னன்னா, ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் வைக்கிறாரு, நீ ஸ்வர்க்கத்தை காட்டலைன்னா உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாரு. अन्य दरबारी तेनालीराम की कुशलता से जलने वाले थे. எல்லாரும் மற்ற தர்பாரில் இருக்கவங்களாம் இவர் மட்டும் என்ன சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஒரு எரிச்சல், வயிற்றெரிச்சல். इसलिए उनका अनुमान था कि वह स्वर्ग को नहीं खोज पाएगा और उसको दंड मिलेगा அப்படின்னு. அவர் கண்டிப்பாக சொர்க்கத்தை காட்ட போகிறதில்ல, அதனால் கண்டிப்பாக அவருக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு எல்லாரும் அப்படி பேசிக்கிறாங்க. 2 माह बीत गए. இப்போது 2 மாதம் முடிஞ்சு போச்சு. தெனாலிராம் महाराज और अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए. என்ன பண்ணுறாங்க, தெனாலிராம் என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான இடத்துக்கு மந்திரி ராஜாவெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. உஸ் ஜகக்கு ஹரியாலின் சஹாத்தே பக்ஷிலாம் என்ன பண்ணுது, அப்படியே அப்படியே கிச்சு 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 கிச்சுன்னு கத்தோம் இல்லையா, அது சஹ்னா அது மாதிரி கத்துறது. पेड़ पौधे सहित शुद्ध वातावरण आदि से राजा अति प्रसन्न हुए. அப்படியே மரம் செடி கொடி எல்லாம் அப்படியே என்னச்சு, அப்படியே கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தோன்னா என்ன இருக்குது, அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. मंत्रीगण की
उत्तेजना से स्वर्ग की बात आई. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்வர்க்கத்தை பற்றி அந்த மந்திரி எல்லாம் பேசிக்கிறாங்க. தப் தெனாலிராம் ने उत्तर दिया, அவர் ஆன்சர் பண்ணுறாரு. जब अपनी ही पृथ्वी पर फल फूल पेड़ पौधे पशु पक्षी के साथ एक शुद्ध वातावरण उपलब्ध है तो वही स्वर्ग है. நம்ம இடத்துல என்ன பண்ணுது, இதெல்லாமே வந்து பூமியில் பழம் பூக்கள் மரம் செடி அனிமல்ஸு பக்ஷி பேர்ட்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட சுத்த வாத்தாவரணம் நல்ல ஒரு சுத்தமான காற்று இதெல்லாம் இருக்கு இல்லையா கிடைக்குதுன்னா, உபலப்தினா பெறுதல்னு அர்த்தம். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதுதான் ஸ்வர்க்கம். வாஸ்தவமே ஸ்வர்க ஜெய்சி கிசி ஜஹா கா கோயி பிரமான் ஹி நஹி ஹே. அதாவது ஸ்வர்க்கத்துக்கு இடையான எந்த ஒரு பிளேஸும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் தான் ஸ்வர்க்கம். तेनालीराम ने सभी को समझाया कि 2 महीनों में 10,000 सोने के सिक्के से उत्तम पौधे और बीज खरीदे गए. நான் 2 மாதம் டைமில் என்ன பண்ணேன், எனக்கு அவகாசம் கொடுத்தீங்க இல்லையா, அந்த டைமில் உத்தம் பௌதே நல்ல செடிகளையும் நல்ல விதைகளையும், பீஜ்னா விதைகளையும் வாங்கி நான் என்ன பண்ணேன், இதையெல்லாம் வந்து வளர வச்சுட்டேன். சரிங்களா. விஜயநகர் की जमीन में उन्हें லகுவா தியா கயா. இதை வந்து நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் நட்டு வச்சிட்டேன். इसके कारण वह जगह बहुत आकर्षक दिखती है. ஆகர்ஷக்னா அப்படியே ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. जमीन भी उपजाऊ बन गई है. जमीन கூட என்னாச்சு, அப்படியே उपजाऊனா விளைநிலமாக மாறிச்சு. तेनालीराम को ऐसी खरामत पर राजा கிருஷ்ணதேவராவ் பிரசன்ன ஹுயே. இந்த வேலைனால என்ன பண்ணுறாரு, ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. தெனாலிராம்கோ டேரோ இனாம் தியா. டேரோன்னா என்னன்னாக்கா குவியல் குவியலாக அவருக்கு என்ன பண்ணுறாரு, நிறையா கிஃப்டெல்லாம் கொடுக்குறாரு அவர்.